ओम स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे நமः. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த சுதந்திர தியாகிகளுடைய நினைவு சுவர் எழுப்பு நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே நாம் எல்லாம் பாக்கியம் செய்தவர்கள். நம்முடைய பாரத நாடு எவ்வாறு சுதந்திரம் பெற்றது என்பது இப்பொழுது மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை. அது மிகவும் துரதிருஷ்டமானது. நம்முடைய பள்ளிக்கூட பாடங்களிலே கூட நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் எத்தகைய தியாகம் செய்தார்கள், எத்தகைய தியாகத்தின் மூலமாக நாம் சுதந்திரம் அடைந்தோம் என்பதை தெரிந்து கொண்டார்களே. ஆனால் கண்டிப்பாக அவர்களுக்கு தியாகம் அவர்களுக்கு மனதில் பதிந்துவிடும். நம்முடைய தியாகிகளுடைய வரலாறு, அவர்கள் செய்த தியாகம் எல்லாம் தெரியாததினால்தான் இன்று பாரத நாடு சுயநலமிக்கவர்கள் அதிகமாக வருகின்ற ஒரு நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்தை தடுப்பதற்கு உண்மையிலேயே இந்த சுவர் இதுபோன்று இன்னும் 100 இடங்களில் ஏற்பாடு செய்ய போகிறார்கள். உண்மையிலே பாராட்டிற்குரியது. இந்த சுவர் மட்டும் இருந்தால் போராது. இந்த இதிலே வந்து பார்த்து நம்முடைய தியாகிகளுடைய வரலாறை தெரிந்து கொள்வதற்கு மாணவர்களை அழைத்து வருவது, இளைஞர்களை அழைத்து வருவது, அந்த வேலையை நாம எல்லா இயக்கங்களும் சேர்ந்து செய்ய வேண்டும். நம்முடைய தியாகிகளை பற்றி தெரிந்து கொண்டோம் என்றால் நமக்கும் சிறிதாக தியாக மனப்பான்மை வரும். விவேகானந்த சுவாமி சொல்றார், தியாகவும் தொண்டும் தான் பாரதத்தினுடைய 2 கண்கள், 2 லட்சியங்கள். அதன் மூலமாகத்தான் நாம் உயர்ந்த நிலை அடைய முடியும். வேதம் சொல்லு தியாகே நேகே அமிர்தமான என்று சொல்லி. எனவே நாம் எல்லோரும் தியாகிகள் ஆவதற்கு, நாட்டிற்காக, நம்முடைய சமயத்திற்காக நாம் தியாகம் செய்வதற்கு, நான் சாதாரணமா சொல்றது, எல்லாரும் சுவாமிகளை வணங்குவாங்கோ, சுவாமிகள் காலில் வந்து விடுவாங்கோ. ஆனா ஒருத்தர் கூட அவங்க குழந்தை சாமியாரா வரணும் இல்ல பிரச்சாரக்கா வரணும்னு பிரார்த்தனை பண்றது இல்ல. உண்மையிலேயே அந்த நிலைமை மாறணும். இந்துக்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணணும், நம்முடைய குழந்தை ஒரு பிரச்சாரக்கா வரணும், ஒரு சாமியாரா வரணும் அப்படின்னு நம்முடைய குழந்தைகளுக்கு பிரார்த்தனை பண்ணும். வார்டு மெம்பராவது 1000 பிரார்த்தனை பண்றதும் அதிகமா இருக்கு. இந்த நிலைமை மாறுவதற்கு இந்த சுவர் உதவ வேண்டும். அதற்கு இறைவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம்.